என்னாச்சு? ஏய் பேய்! பேயா? ஏய் நீ எப்ப பேய் மாதிரி சிரிக்கிற? இதுவே பயமா தான் இருக்கு. ஏங்க இந்த காலத்துல போய் பேய் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க? டூட் வாட்ஸ் திஸ்? ஏய் இது உண்மையாவே பேய் உலாவற டைம். உனக்கு ஒண்ணு தெரியாது, அமைதியா இரு. This is not பேய் உலாவற டைம் dude. This is IT people எல்லாம் நைட் அவுட் போற டைம். அப்புறம் இந்த ஃபுட் டெலிவரி, நைட் ஷிஃப்ட் டூட்லாம் வீட்டுக்கு போற டைம் dude. ஏய் சொன்னா நம்ப மாட்டேன். எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்ல ஒரு தாத்தா இருந்தாரு. 60 வயசாகியும் கல்யாணமே ஆகல. அவரு எந்த பொம்பளைய பார்த்தாலும் நாய் மாதிரி பின்னாடியே போய்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க பார்த்தாரு. அப்பன்னு பார்த்து அந்த பொண்ணு அவரை தள்ளி விட்டுருச்சு. திடீர்னு பார்த்தா 2 நாளா அவரை காணோம். எங்க தேடியுமே கிடைக்கல. கடைசியா ஒரு செப்டி டேங்க்ல செத்து கிடந்தாரு தெரியுமா? அதுக்கப்புறம் அவர் அன்னில இருந்து 12 மணிக்கு மேல எந்த பொண்ணு வந்தாலும் பேய் மாதிரி பின்னாடியே போவாரு. அது உனக்கு புரியாது. டூட் இந்த காலத்துல போய் பேய் எல்லாம் நம்புறீங்க? இது ஏய் காலம் டூட். பேய் நம்புற காலம் இல்ல. ஷிட். ஓ ஓகே இப்ப சொல்லு. அக்கா அவ இருக்கிறது உனக்கு ஓகேவா? எனக்கும் அன்கம்ஃபர்டபிளா தாண்டி இருக்கு. ஆனா என்ன பண்றது, ஓவரா டாமினேட் பண்றால அவ. இல்ல எனக்கு அவ இங்க இருக்கிறத நினைச்சாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு. எனக்கும் தாண்டி. ஆனா என்ன பண்றது, அம்மா சொல்லிட்டாங்கல்ல. நீ வேணா அம்மா கிட்ட பேசுறியா? நீ சொன்ன அம்மா கேக்கும்ல. அம்மா தான் கெஞ்சி கேட்டாங்கல்ல, பாவம் பாத்துக்கோன்னு. நம்ம அம்மாக்கு நம்ம தானே முக்கியம், அவெல்லாம் அவ்வளவு முக்கியம் இல்லல்ல. அதனால நீ பேசினா கேக்கும். சரி சரி நான் பேசுறேன். ஏதாவது ஓகே சொல்லிட்டா அவ ஒழிக்கட்டும் முதல்ல. நீ பேசினா நார்மலா பேசுவ, அதுக்கு கொஞ்சம் அப்நார்மலா பேசணும்.